இங்கே இருங்க, வந்துடுறேன். சரிங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. துளசி, குடிக்க தண்ணி கொண்டு வா. சரிங்க அத்தை. வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்தாங்க. தேங்க்ஸ். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்க கோவத்தை பத்தி எல்லாரும் சொல்லிருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு நானே நேர்ல பார்த்தேன். என் மேலேயே அவ்வளவு கோவப்பட்டீங்க. ஆனா இப்ப எந்த கோவமும் இல்லாம வீட்டுக்குள்ள உட்கார வச்சு இப்படி உபசரிக்கிறீங்க. உங்க கோவம் தணிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அன்னைக்கு நடந்தது பெரிய தப்பு, அதனால அவ்வளவு கோவம். அப்ப கூட அவங்க மேல இருந்த கோவத்தை தான் உங்க மேல நான் காட்டினேன். மத்தபடி உங்க மேல எந்த கோவமும் வருத்தமும் எனக்கு இல்ல. தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். மா துளசி, நான் இவங்களோட கொஞ்சம் தனியா பேசணும். தப்பா எடுத்துக்காம கொஞ்சம் உள்ள போக முடியுமா? நான் உள்ள போகணுமா? மேடம் தான் தெளிவா சொல்றாங்கல்ல, உள்ள போ. நில்லு துளசி. துளசி தான் இந்த வீட்டு மருமக. துளசிக்கு தெரியாம ஒளிச்சு மறைச்சு பேச எந்த விஷயமும் இல்ல. உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட தனியா பேசணும்னு தானே எங்களை உள்ள போ சொன்னாங்க. நீ உள்ள போறதா இருந்தா போ, துளசி இங்கதான் இருப்பா. நீங்க சொல்லுங்க. அம்மா, இப்ப நான் பேச போற விஷயம் உங்களுக்கு கஷ்டமாவோ ஏத்துக்க முடியாததாவோ இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை மட்டும் நினைச்சு நாம எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. எதிர்காலத்தையும் மனசுல வச்சு முடிவெடுக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அதனால ஒரு கோரிக்கையோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதெல்லாம் சரிதான். ஆனா அப்படி எதிர்காலத்தை நினைச்சு முடிவெடுக்கிறது ஒருத்தர் மட்டும் செஞ்சா போதுமா? குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி யோசிச்சு முடிவெடுத்தாதானே குடும்பம் நல்லா இருக்கும். அன்புதான் அப்படி யோசிக்காம பண்ணிட்டானே. எல்லாம் அவளோட தலையெழுத்து. அதுல ஏன் புள்ள போய் மாட்டிக்கிட்டான்? அம்மா, நம்ம திரும்ப திரும்ப நடந்த விஷயத்தையே பேசிட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் ஆக போறதில்ல. திரும்ப திரும்ப மன வருத்தங்கள் தான் அதிகமாயிட்டே இருக்கும். இங்க யாருக்கும் எந்த வருத்தமும் இல்ல. எல்லா வருத்தமும் வேதனையும் எங்க அத்தைக்கு தான். வெளியில தலை காட்ட முடியல. பாவம் அவங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயும் நிம்மதி இல்ல. உன்கிட்ட யாராவது இப்ப கருத்து கேட்டாங்களா? பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி வேண்டாத வேலை பாப்பேன்னு தான் உன்னை உள்ள போ சொன்னாங்க. பரவாயில்ல, விடுமா. அவ ஏதோ உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துல பேசுறா. ஆனா வருத்தம் வேதனைன்னு சொல்லிட்டே இருந்தா போதுமா? அத சரி பண்ண என்ன செய்யறதுன்னு யோசிக்கணும்ல. எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் அடுத்து என்ன பண்றதுங்கிற பேச்சு வரவே இல்லையே. என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் சொல்ற பேச்சு அன்பு கேட்க மாட்டேங்கிறான். அவன் முடிவு எனக்கு பிடிக்கல. அம்மா, நீங்க பெரியவங்க, ஏன் எதுக்கு நடந்துச்சுன்னு யோசிக்கிற நேரம் இது கிடையாது. அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. அவங்க சேர்ந்து வாழணும். இப்ப மட்டும் அவங்க சேர்ந்து வாழாமல இருக்காங்க. என் பேச்ச மீறி அவ கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து பொங்கல் வச்சது, இப்ப போய் தாலி பிரிச்சு போட்டுக்கிட்டது வரைக்கும் எல்லாமே நடந்துகிட்டு தானே இருக்கு. இன்னும் புதுசா வாழ என்ன இருக்குன்னு கேக்குறேன். அது எப்படிமா? கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு புருஷன் ஒரு பக்கமும் பொண்டாட்டி வேற பக்கமும் இருந்தா அது நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் ஒரு வாழ்க்கை நான் சொல்றீங்க. என்ன பண்ண சொல்றீங்க?
2 பேருக்கும் தனியா வீடு எடுத்து கொடுத்து 2 பேரும் சந்தோஷமா தனி குடுத்தனம் பண்ணுங்கன்னு அனுப்பி வைக்க சொல்றீங்களா? குடும்பம்னா வீட்ல பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாரும் சேர்ந்து வாழ்றது தானே. அன்பும் ஆனந்தியும் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழணும். அதுக்கு அவங்க இங்க இந்த வீட்ல தான் வாழணும். அது நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். வெளிய போங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க பேச தேவையில்ல. வெளியில போங்கன்னு சொன்னேன். அம்மா மேடம் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டாங்க? உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஆனந்தி அண்ணி கழுத்துல அண்ணா தாலி கட்டியிருக்காரு. அவங்க இங்க வாழ்றதுதான் கரெக்ட். ஏய், ஒரு அற விட்டேன் பல்லு மொத்தமும் செதறிடும். வாய மூடிக்கிட்டு நில்லு. இந்த விஷயத்துல சரி தப்புன்னு பேசுறதுக்கு நீ ஆள் இல்ல. ஏண்டா உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சோன்னு இப்ப வருத்தப்படுற? அப்படி நீங்க வருத்தப்படுற அளவுக்கு நான் எதுவும் தப்பா பேசலையே. உங்களுக்கு மருமகளா இல்லைனாலும் அன்போட மனைவியா இந்த வீட்ல ஆனந்தி வாழணும். நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பமே எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. தயவு செஞ்சு வெளியில போங்க. இல்லம்மா, நீங்க கோவத்திலையும் அவசரத்திலையும் முடிவெடுக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஆனந்திய பத்தி நினைச்சு பாருங்க, ஆனந்திய பத்தி நினைச்சு பாருன்னு சொல்றீங்க. ஆனந்திய பத்தி நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. பெத்த புள்ளைய உசுரோட பறி கொடுத்துட்டு நிக்கிற மாதிரி நான் நிக்கிறேன். அவன்கிட்ட சந்தோஷமா 4 வார்த்தை பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அன்பு என்கிட்ட முகம் கொடுத்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அம்மா அம்மான்னு பாசமா இருந்தவன இப்ப எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒருத்தினா அது நான் தானே ஆக்கிட்டீங்கல்ல. என் புள்ளைய இப்படி ஆக்கிட்டீங்களே. என்ன பாக்குறீங்க? ஐயோ அத்தை, மேடம் இதுக்கு தான் வந்தீங்களா? நல்லா இருக்கிற எங்க அத்தைய இப்படி கஷ்டப்படுத்த தான் வந்தீங்களா? நல்லா இருப்பீங்க. முதல்ல கிளம்புங்க நீங்க. துளசி, நீ முதல்ல உன் லிமிட்ல இரு. ஓவரா பேசாத. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அம்மா மேல உனக்கு தான் அக்கறை இருக்கிற மாதிரி ரொம்ப நடிக்காத. என்ன அப்பட்டமா தெரியுது உன் நடிப்பு. இங்க பாருமா துளசி, நீ ஒரு பொண்ணு தானே. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய, அவ கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்க வேணாமா? அவ நிரூபிச்சாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. உங்க எல்லாரோட கண்ணையும் தான் அந்த ஆனந்தி கட்டி போட்டு வச்சிருக்காளே. நீங்க என்ன சொன்னீங்க? அவளையும் அன்பையும் நாங்க பிரிக்க நினைக்கிறோமா? அன்பு கூட சேர்ந்து வாழ அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க பெத்த வளர்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். என்னம்மா பேசுறீங்க? தாய்மைங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லம்மா, அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்.